இதை அனுப்பி விடுங்க உங்களுக்கு. ஓகே. இன்று நாங்கள் நமது இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாராஜா அவர்களின் மரணித்த பின் அதற்கான என்னுடைய ஒரு இரங்கலை தெரிவித்துக் கொண்டு சில விடயங்களை நாங்கள் ஊடகத்துக்கு முன்வைக்க வேண்டியிருக்கின்றது. உண்மைகள் உறங்கக்கூடாது. இன்று நீங்கள் பார்க்கலாம், ஜேபி அதாவது இன்றுள்ள அனுர கட்சி நமது வடமாகாணம் பூராக ஊடுருவல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யார்? அந்த கேள்வியை முன்வைத்து நான் தொடர விரும்புகின்றேன். இவர்கள் நமது ஈழ தேசிய விடுதலை போராட்டத்தை தோற்கடித்தே தீர வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இனவாத கருத்துக்களை சிங்கள தேசமெங்கும் பரப்பி அவர்களது உறுப்பினர்களை ஆயுதப்படையில் சேர்த்து ஒரு பாரிய எமது விடுதலை போராட்டத்தை முறியடிப்பதற்கு முன்னின்றவர்கள். அது மட்டுமல்ல, வடகிழக்கு மாகாணங்கள் இணைக்கப்பட்ட இந்திய அரசின் 13வது திருத்தத்தின் கீழ் இணைக்கப்பட்ட வடகிழக்கு மாகாணங்களை இரண்டாக பிரிப்பதற்கு வழக்கு தாக்கல் செய்தவர்கள். இன்று அவர்கள் எங்களது தேசமெங்கும் வந்து தேசிய வீரர்கள் போல் தங்களது செயல்பாடுகளை முன்வைத்துக் கொண்டு வருகிறார்கள். இதற்கு இடம் விட்டு கொடுத்தது யார்? தமிழர்கள். தமிழர்களையே அழிக்கும் செயல்பாடில் ஈடுபடும் ஒரு நிகழ்வுதான் இன்று அவர்களுக்கு இடத்தை கொடுத்திருக்கின்றது. ஈழ தேசிய விடுதலை போராட்டத்தை திசை மாற்றிய ஒரு கூட்டம், தன் இனத்தையே வெட்டி வீழ்த்தும் கோடாரி காம்புலாக சில கூட்டங்கள் நமது இலங்கை தமிழரசு கட்சியை ஆக்கிரமித்து தவறான பாதையில் கொண்டு செல்ல முற்படுகிறார்கள். எனவே அதில் இருந்து நாங்கள் தமிழரசு கட்சியை மீட்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மாவை சேனாதிராஜா பொறுத்தவரை வரை ஒரு 7 வருடங்கள் சிறையில் இருந்தவர். 7 வருடங்கள் சிறையில் என்று சொல்லி சொன்னால் 2500 நாட்கள், 60,000 மணித்தியாலங்கள் சிறையில் இருந்திருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு போலீஸ் நிலையத்துக்கு போய் ஒரு முறைப்பாடு செய்ய போனால் கூட எங்களை 1 மணித்தியாலம் மறைத்து வைத்திருப்பார்கள். எங்களால் அது முடியாமல் இருக்கும். அது கூட எங்களால் தாங்க முடியாமல் இருக்கும். 60,000 மணித்தியாலங்கள் ஒரு சிறையில், எந்தவித காற்றோட்ட வசதியும் மற்ற சிறைகளில், அந்த காலத்து இலங்கை அரசின் பயங்கரவாத சிறைகள் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். ஒரு பாத்ரூம் இருக்காது, அதுக்குள்ளே கொமட் இருக்காது, அதுக்கான தண்ணி இருக்காது, குடிப்பதற்கு தண்ணி இருக்காது, படுப்பதற்கு பாய் இருக்காது, தலஅணி இருக்காது, முழுக்க நுழம்பு கடி, இப்படியான சுகாதார சீர்கேடான சிறைகளில் 60,000 மணித்தியாலங்கள் ஒரு தலைவர் மாவை சேனாராஜா இருந்திருக்கின்றார் என்றால் அவரது கால் தூசில் இவர்கள் பிழை கண்டுபிடிக்க கூட தகுதியற்றவர்கள் என்பதுதான் உண்மை. இன்று அந்த சிறையில் இருந்த காலத்தில் கூட அவரது உளவியலை உள ரீதியில், இந்த மக்களின் விடுதலைக்காக நான் இருக்கின்றேன் என்ற அந்த ரீதியில் அவர் இருந்திருக்கின்றார். பலமான உள எண்ணங்களுடன் இருந்த ஒரு மனிதன் இறுதி நேரங்களில் ஒரு சூழ்ச்சி கூட்டத்தால் வீழ்த்தப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் உண்மை. ஒரு விடயம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். எனக்கு கிடைத்த தகவலும் தான் அது. அன்று மரணிக்கும் அந்த இரவு, மாலை நேரமோ மதிய நேரமோ, இருவர் சென்றிருக்கிறார்கள். பதில் செயலாளர் சத்தியலிங்கம், பதில் தலைவர் சிவஞானம் ஆகிய இருவரும் அவரை போய் நேரடியாக சந்தித்திருக்கிறார்கள். அந்த சந்திப்பு நேரம் அந்த குடும்பத்தில் உள்ள முக்கியமானவர்கள் எவரும் இருக்கவில்லை. மகன் இருக்கவில்லை, வேறு ஆட்கள் இருக்கவில்லை. இவர்கள் இருவரும் வெளியேறிய பின் என்னுடைய நெருங்கிய நண்பர் சூரி, அவர் கனடாவில் இருந்து வந்தவர், அவர் போய் சந்தித்திருக்கின்றார். ஆனால் அவர் என்ன இவர்கள் கதைத்தார்கள் என்பது இன்று உண்மையிலே யாருக்கும் தெரியாது. எப்படியான மன அழுத்தத்தை இவருக்கு கொடுத்தார்கள் என்பதும் இவருக்கும் தெரியாது. இன்று அது சொல்வதற்கு மாவை சேனாதிராஜா ஐயாவும் இல்லை. எனவே அவர்கள் தான் இதை வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் என்னத்துக்கு போனீர்கள், என்ன கதைத்தீர்கள், எதனால் அவர் குழம்பி நின்றார் என்று. அதுவரை நோமலாக
இயற்கையாக இருந்த அவர் அதன் பின்னர் தான் வழக்கு தாக்கல் செய்கிற பைல்கள் எடுக்க வேண்டும், கட்டி கோப்புகள் எடுக்க வேண்டும் என்று இரவிரவாக அலைந்திருக்கின்றார். அதிகாலையில் மூளை நரம்பு வெடித்ததால் விழுந்து இந்த நிலைமை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. நான் சொல்வது தவறாக இருந்தால் பகிரங்க மன்னிப்பு நான் மக்களிடம் கேட்க தயாராக இருக்கின்றேன். அவர்களுக்கு நான் சவால் விடுகின்றேன். நீங்கள் என்ன கதைத்தீர்கள் என்பதை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் இருவரும் ஏன் சென்றீர்கள், என்ன கதைத்தீர்கள் என்பதை வெளிப்படுத்த தயாராக இருக்க வேண்டும். சிறந்த ஒரு சந்தர்ப்பம் இந்த தேசிய பட்டியல் நமது மாவை சேனாதிராஜா ஐயாவுக்கு கொடுத்திருக்கப்பட வேண்டியது. கொடுத்திருந்தால் இன்று அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து மீண்டும் தலைவர் விட்ட பாதையில் ஒரு தமிழர் அணியை உருவாக்கி அதை செயல்படுத்தி இருப்பார். அதுதான் அவரது நோக்கமாகவும் இருந்தது. யாரையும் கட்சியை விட்டு கலைக்கும் நோக்கம் அவருக்கு ஒரு காலமும் இல்லை. போனவர்களையும் திருப்பி எடுத்து அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு தேசிய அமைப்பாக நமது தமிழர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். ஆனால் அவரது முயற்சி துரோகத்தால் தோற்கடிக்கப்பட்டது என்பதுதான் உண்மை. பண்டாரவன்னியன் காக்கவன்னியினால் தோற்கடித்தது போல் நவீன காக்கவன்னியர்களால் மாவை தோற்கடிக்கப்பட்டார் என்பதுதான் உண்மை. தேசிய பட்டியல் ஒரு நடைமுறை உண்டு. தேசிய பட்டியல் என்றால் வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது அந்த தேசிய பட்டியலும் இணைக்கப்பட வேண்டும். அது தவறினால் அந்த தேசிய பட்டியல் நேரடியாக தேர்தல் திணைக்களத்துக்கு வழங்கப்பட வேண்டும். இது இரண்டும் செய்யப்படவில்லை. அது இமெயிலில் அனுப்பப்பட்டதாக அதுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் பொறுப்பானவர்கள் சொல்கிறார்கள். அந்த பட்டியல் அனுப்பி இருந்தால் மாவை சேனாதிராஜா அவர்களின் பெயர் முதலாவது தேசிய பட்டியல் இருந்தது. எனவே அவரை தாங்கள் தோற்றுவிட்டால் தங்களுக்கு எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த சட்டமேதைகள் உள்ள இவர்களுக்கு தெரியாதா இந்த முறையில் தேசிய பட்டியல் சமர்ப்பிக்க முடியாது இமெயில் என்பது தெரியாதா? இது திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி. அந்த சதி மூலம் தாங்கள் அந்த தேசிய பட்டியலை தங்களுக்கு சுயநலங்களுக்கு எடுத்திருக்கிறார்கள். இன்று இந்த தேசிய பட்டியல் விழலுக்கு இறைத்த நீராக தன் இனத்தையை சிதைக்கும் கோடரி காம்புகளின் கைகளில் சென்றிருக்கின்றது. வன்னியில் 3 மாவட்டங்கள் உண்டு, உங்களுக்கு தெரியும். அதிலே வவுனியாவில் நேரடியாக இந்த தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினருக்கு கிடைத்த வாக்கு 406. வவுனியா மாவட்டத்தில் நேரடியாக போலிங் ஸ்டேஷன்ல கிடைத்தது 406. ஒரு கிராம சேவையாளர் பிரிவுக்கு ஒன்று கூட விழவில்லை. அப்படியானவர்கள் தான் அதை எடுத்திருக்கிறார்கள். எனவே இது ஒரு சூழ்ச்சி அல்லது யாருடைய வழிகாட்டலில் இது நடந்தது என்பதை அவர்கள்தான் சொல்ல வேண்டும். அல்லது இதன் பின்னர் யார் இருக்கின்றார்கள் என்பது, இந்த நிகழ்ச்சி நிரல் என்ன என்பது எங்களுக்கு தெரியாது. இன்று இந்த தமிழரசு கட்சியை மீட்டெடுக்க வேண்டுமாக இருந்தால் அதன் இந்த பதில் மும்மூர்த்திகள் தங்களது பதவிகளை துறந்து தமிழரசு கட்சியை சுமூகமாக இயங்குவதற்கு வழிவிட வேண்டும். தாக்கல் செய்து கொண்ட பொதுக்குழுவை தடை செய்த வழக்கை பின்வாங்கிக் கொள்ள வேண்டும். அன்றைய கூட்டத்தில் வாக்குறுதி வழங்கியது போல் அந்த வழக்கை எந்த நிபந்தனைகளுமின்றி, இன்றும் நிபந்தனைகள் வைத்திருக்கிறார்கள், அதை நான் இன்னொரு முறை சொல்கின்றேன், நிபந்தனைகளுடன் நிபந்தனை அற்ற முறையில் பின்வாங்கி இந்த தமிழரசு கட்சியை மீட்டெடுக்க எங்களுக்கு உதவ வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா. அதுதான் மாவை சேனாதிராஜா அவர்களின் அவா. அதாவது அனைத்து தமிழ் கட்சிகள் இன்று தமிழரசு கட்சியில் இருந்து வெளியே சென்றவர்கள், வெளியே செல்லப்பட்டவர்கள், வெளியே செல்வதற்காக உந்துதல் கொடுத்து தள்ளப்பட்டவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு பலமான தமிழரசு கட்சியை கட்டி எழுப்ப வேண்டும். தமிழரசு கட்சியின் தலைமையில் ஒரு தமிழர் அணியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் மாவை சேனாதிராஜா அவர்களின் அவா. அதற்கு இவர்கள் இடம் விட்டு தர வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் அவருக்கு இவர்கள் செய்யும் அஞ்சலியாக அமையும். வெறுமனே அவரது பூத உடலை பார்த்து அஞ்சலி செய்து எதுவுமே நடக்கப் போவதில்லை. எனவே இதற்கு அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என கேட்போம். அநீதிகள் கோவேறு கழுதைகளில் ஏறி பாய்ந்து வரும். ஆனால் நீதி தேவதை ஆறுதலாக மெதுவாக நடந்து வருவாள். நீதி தேவதை வரும்பொழுது உங்களுக்கான பதில் கிடைக்கும். சத்தியலிங்கம் ஐயாவுக்கு எதிராக நான் ஒரு குற்றப்பத்திரிகையை சமர்ப்பித்திருக்கின்றேன்.
அதே ஆரம்ப கட்டத்திலேயே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் தொடர்ந்து கனப்பிழைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. நிச்சயமாக சமர்ப்பிப்போம். சுமந்திரன் சம்பந்தப்பட்ட விடயங்கள் பல தடவைகளில் வேற வேற உறுப்பினர்களால் சமர்ப்பிப்போம். அது எனக்கு தெரிய வராது. அது அதை பார்வையிட்ட கட்சியின் உயர்மட்ட குழுக்களுக்கு தான் தெரியும்.